நான் சொல்லிட்டு உடனே சுவாமி சொல்லுவாருன்னொடனே நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? வணக்கம். ஓம் நம சிவாய. நம்ம வாலாஜா பக்கத்தில் வன்னிவேடு கிராமத்தில் அமைஞ்சுள்ள மிக மிக பழமையான அகத்தீஸ்வரர் திருக்கோயில், அதாவது அகத்திய பெருமான் வழிபட்ட திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். இந்த கோவிலோட சிறப்பை பற்றி நம்மளுக்கு இங்கே சிவாச்சாரியார் சொல்லுவார். நம்ம அதை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஓம் நம சிவாய. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணதேயம் பிரணதோஸ்மி சதாசிவம். நமது ஆலயம் வன்னிவேடு என்று சொல்லக்கூடிய புண்ணிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய ஸ்தலம். இந்த வன்னிவேடு என்பது சமீவனம் அப்படின்னு சொல்லப்படுறது. சமீவனம்னா வன்னிமரம் சூழ்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வனமாக கருதக்கூடியது தான் இந்த வன்னிவேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துடைய சுவாமி பேர் அகஸ்தீஸ்வர பெருமான், அம்பாள் பேர் புவனேஸ்வரி. இந்த சுவாமி பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறும்போது 7 ரிஷிகளாக விளங்குகின்ற அகஸ்தியர், பரத்வாஜர், கௌதமர், அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளும் அந்த திருமணத்தை காண்பதற்காக அந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தருள்றாங்க. அப்படி எழுந்தருளும் பொழுது சுவாமி என்ன பண்ணுறார், காஞ்சிபுரம் ஒரு சிறிய நகரமாக இருக்கிறது அப்படின்னு கருத்தை கொண்டு அந்த 7 முனிவர்களுக்கும் நீங்கள் பாலாற்றங்கரையுடைய வடகரை தென்கரையில் போய் தவம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கே திருமண காட்சி தரதாக சுவாமி திருவாய் மலர்ந்தருளார். அப்படி திருவாய் மலர்ந்தருள அந்த சப்த ரிஷிகளும் அவர்களுடைய இடத்திற்கு ஒவ்வொரு இடத்திற்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது அந்தந்த ரிஷிகள் அந்தந்த இடத்தில், அதாவது இந்த ஒவ்வொரு வனமும் ஒவ்வொரு விசேஷம் கொண்டது. என்ன பார்த்தோம்னா இது வன்னிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வன்னிக்காட்டில் சமீவனம், அதே போல் குடமல்லிகாவனம், நிம்பவனம், சுதவனம், இப்படி ஒவ்வொரு வனத்திலையும் அந்தந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறது, அந்த ஊரோட பேர் கலந்துருக்கிறது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுறதுடைய விஷயமாக இருக்கிறது. அப்போ இங்கே பார்த்தோம்னா பாலாற்றையுடைய வடகரையில் 4 பேரும் தென்கரையில் 3 பேருமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த தென்கரையில் நமது அகஸ்தீஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன்னா சுவாமி என்ன பண்ணுறாரு, அகஸ்தியர் அவருடைய கையினால் உருவாக்கப்பட்டு வழிபாடு செய்துட்டு அவர் மறைஞ்சிடுறார். அப்படி மறையும் பொழுது அப்போ அந்த லிங்கத்தை சுவாமி பாதுகாத்து கொள்றதுக்காக தானே ஒரு புத்தாக அதை மறைச்சிக்கிறார். அப்போ இந்த வழியில் ஒரு ஊர்லேருந்து ஒரு மாடு தினந்தோறும் சுவாமிக்கு பால் கொட்டிட்டு போவோம். காலையில் மேய்ச்சலுக்கு வரும், நைட்டில் அவன் பால் கறக்கும் போது பால் கறக்காது. இது என்னடா இது இந்த இடத்துல ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்க்கும்போது ஒரு புத்து இருக்கிறத அவன் காண்றான். அப்போ அந்த புத்தை முழுமையமாக நீக்கிறதுக்காக ஒரு கடப்பாரை கொண்டு அந்த புத்தை எடுக்கும்போது உள்ள சுவாமி திருமேனி அவருக்கு தெரியப்படுறது. அப்போ உடனே அந்த இடத்துல ஒரு சிற்றரசர் கனவுல போய் சுவாமி சொல்கிறார்,